தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். முன்னாள் ஆர்டிபி தோழர்கள், இன்றைய அஞ்சலக ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், இவர்களுடைய ஆரம்ப காலத்தினை 1980 அவர்கள் பணிபுரிந்த அந்த ஆர்டிபி சேவை காலத்தினை சேவையினுடைய காலமாக அனைத்து தகுதிகளுக்கும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே, ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாகவே இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையிலே ஹைதராபாத்தை சார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலே பணிபுரியக்கூடிய அஞ்சல் ஊழியர்கள் ஏறத்தாழ ஒரு 300 பேர்கள் ஏற்கனவே ஹைதராபாத் நிர்வாக தீர்ப்பாயத்திலே 2012, 2013 வழக்கினை தொடுத்திருந்தார்கள். இவர்களுடைய அந்த போராட்டம் என்பது, சட்ட போராட்டம் என்பது வெகு நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். அதற்கு முன்னதாக கூட பலமுறை அவர்கள் நீதிமன்றத்தினை அணுகியிருக்கின்றார்கள். 2012 ஆர்டிபியினுடைய சேவை காலத்தை எந்த காரணத்தை கொண்டும் சேவை காலமாக கருத முடியாது என்று இலாக்கா தெளிவான முடிவெடுத்ததனை எதிர்த்து நீதி கோரி அவர்கள் 2012, 2013 வழக்கு தொடுத்ததும் அதன்படி அவர்களுக்கு நியாயம் கிடைத்து அவர்களுடைய காலத்தை வெறும் சேவை காலமாக மட்டும் கருதிராமல் அவர்களுடைய அந்த பழைய காலத்திற்கு உரிய ஊதியமும் அளிக்கப்பட வேண்டும் என்று நிர்வாக தீர்ப்பாயம் தீர்ப்பினை வழங்கியது. அதற்கு முன்னதாக கூட, அதற்கு பின்னரும் கூட ஏறத்தாழ 7 நிர்வாக தீர்ப்பாயங்களிலே, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலிலே சாதகமான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. அதை ஒட்டி உயர்நீதிமன்றத்திலும் சாதகமான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. 2 முறை உச்ச நீதிமன்றத்திலே அஞ்சல் துறை எஸ்எல்பி பதிவு செய்தும் கூட அவைகள் நிராகரிக்கப்பட்டு அந்த சலுகைகள் எல்லாம் அந்த வழக்கினை தொடுத்த அந்த ஊழியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு இருக்கிறது. இதே போலத்தான் ஹைதராபாத்தினுடைய இந்த தீர்ப்பு வந்த பின்னாலே உடனடியாக ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தினை அஞ்சல் நிர்வாகம் அணுகுகிறது. 17,400/2016, 17,425/2016 ஆகிய வழக்குகளின் மூலமாக கேட் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பினைக்கு எதிராக வழக்கினை தொடர்கின்றது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 27/2/2023 அன்று ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பினை வெளியிடுகிறது. அதற்கு பின்னால் அஞ்சல் துறை இந்த தீர்ப்பினை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே எஸ்எல்பி ஒன்றினை பதிவு செய்கிறது. ஜனவரி 2024 பதிவு செய்கின்றது. அந்த அஞ்சல் நிர்வாகம் பதிவு செய்த அந்த எஸ்எல்பி ஆனது 5/2/2024 அன்று நிராகரிக்கப்படுகிறது. ஏற்கனவே 27/2/2023 உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை உடனடியாக நிறைவேற்றிடுங்கள் என்று அந்த எஸ்எல்பியினை நிராகரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதன்முறையாக நிராகரிக்கப்பட்ட எஸ்எல்பியினுடைய சர்டிஃபை காப்பியினை சம்பந்தப்பட்ட ரெஸ்பாண்டன்ட்டுகள், அதாவது எஸ்எஸ்பி ஹைதராபாத் அல்லது எஸ்எஸ்ஆர்எம் ஹைதராபாத் என்று இருந்தால் அவர்களுக்கு அவைகளை நேரடியாக அனுப்பி உடனடியாக இவைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தின் மூலமாக அதனை அனுப்பி இருக்கிறது. இதற்கு நடுவிலே ஏற்கனவே ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு அமுல்படுத்தப்படவில்லை என்பதற்காக தொடரப்பட்ட அந்த கண்டெம்ட் பெட்டிஷனும் 9/2/2024 அன்று வழக்குக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதிலே சுப்ரீம் கோர்ட்டினுடைய முடிவு ஏற்கனவே ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்திலே உறுதி செய்யப்பட்ட அந்த உத்தரவினை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்பதுதான். ஆகவே இன்னும் 4 வாரங்களுக்குள்ளாக, அதாவது 8 மார்ச் 2024க்குள்ளாக
இந்த தீர்ப்பினை அமுல்படுத்திட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே கண்டெம்ட் பெட்டிஷனுக்கு தீர்ப்பாக அளித்திருக்கிறது. நிச்சயமாக அஞ்சல் துறை இதனை அமுல்படுத்தியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. இது வெறும் ஹைதராபாத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த 200-300 தோழர்களுக்கு மட்டும் பொருத்தினால் சரியாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. மேலும் ஒரு துர்பாக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், 2014 பிரின்சிபல் கேட் டெல்லியிலே பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கானது, அதாவது P3 மற்றும் R3 மத்திய சங்கத்தின் சார்பாக பதியப்பட்ட அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கடந்த ஜனவரி மாதத்திலே கால வரையறையின்றி அந்த வழக்கு நாள் குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதற்கான விவரங்கள் தற்பொழுது இல்லை. இந்த பிரின்சிபல் கேட்டிலே வழக்காடுகின்ற நம்முடைய வழக்கறிஞர் இந்த ஹைதராபாத்தினுடைய தீர்ப்பு, அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தினுடைய முடிவு, அதனை தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட SLP இவைகளை எல்லாம் விளக்கி இந்த வழக்கிலே ஒரு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும். அதற்காக மத்திய சங்கங்கள் கண்டிப்பாக வலியுறுத்திட வேண்டும். இந்த RTP சேவை காலத்தை சேவை காலமாக கருதுவது மட்டுமல்லாமல் ஊதியமும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு முன்னோடியான ஹைதராபாத் நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அந்த தீர்ப்பு என்பது அஞ்சல் துறையிலே பணிபுரியக்கூடிய அனைத்து முந்தைய RTP ஊழியர்களுக்கு பொருந்திட வேண்டும். அவ்வாறு செய்வதுதான் ஒரு சரியாக இருக்கும் என்பதனை நிச்சயமாக அரசாங்கத்திற்கு உணர்த்திடும் வகையிலே நம்முடைய செயல்பாடு அமைய வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.